ஹலோ கௌதம், எங்க இருக்கீங்க? நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன். என்ன விஷயம்? இது கால் பண்ண. நீங்கள் தங்க இருக்கிற பங்களா எதிரில் ஒரு ஃபேமிலி வந்திருக்கா. அது வலசையில் இருக்கிற ஒரு முக்கியமான ரவுடி, கிருபாவோட ஃபேமிலி. கிருபா கூட அவன் தம்பி கருணாவும் வந்திருக்கான். ரவுடினா பெரிய ரவுடியா? ஆமாம், அவன்கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளோதான். அவனை எதிர்த்து நின்று யாரையுமே உயிரோடு விட்டதில்லை, மொத்தமாக காலி பண்ணிடுவான். என்ன கவி, சத்தத்தையே காணோம்? இல்ல, இத வச்சு எப்படி ஸ்கோர் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். புரியல. நம்ம திருவ காலி பண்ணணும், அதே சமயம் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு இந்த கிருபாவை யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன? எனக்கு புரியல, கிளியரா சொல்லு. கௌதம், ரொம்ப சிம்பிள். திருவுக்கும் கிருபாவோட தம்பி கருணாவுக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுவோம். 2 பேரும் முட்டிக்கிற மாதிரி வைப்போம். திருவ கிருபாவை கொன்னுட்டா அப்புறம் நமக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஒருவேளை திரு கருணாவை கொன்னுட்டா எப்படியோ அந்த கிருபா திருவ உயிரோட விட மாட்டான். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. செம பிளான். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, கண்டிப்பா பண்றேன். முதல்ல இவங்க 2 பேருக்குள்ள பகைய வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணுவோம். மத்ததெல்லாம் தானா நடக்கும். நிச்சயமா செஞ்சிடலாம். கௌதம், அதுக்கு முன்னாடி மகாவை இந்த வீட்டை விட்டு விரட்டி ஆகணும். இல்லனா நாம ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம். அத அவ தடுத்து நிப்பாட்டுவா. அதுக்கு தான் சொல்றேன். நான் அவளை மொத்தமா முடிச்சிடலான்னு சொன்னேன், நீ தான் வேணான்னு சொன்ன. அவ அந்த அளவுக்கு வருத்தல கௌதம், அவளை நான் பாத்துக்கிறேன். என்னடி பண்ற? என்னங்க இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது எதுக்கு கையில புடிச்சிட்டு இருக்க? தூக்கி தூர போடு. நாகம்மாவ தூக்கி எல்லாம் வீசக்கூடாது, மெல்ல இறக்கி விடணும். நீ போ நாகம்மா. அதுக்காக ஏன் கால விடுறியா? உனக்கு அறிவில்ல? தலை போய் விடு. பாம்பு போற வழியில தான் நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க தான் வழி விடணும். தள்ளி போங்க. என்னடி வேணும்னே பண்றியா? உனக்கு இருக்குடி. பாம்ப கையில வச்சுக்கிட்டு பயம் காமிச்சிட்டு இருக்கியா? வீட்டை திறக்கும் போது குப்பை இருக்கணும் எதிர்பார்க்கலாம், பாம்பு இருக்குன்னு கூடவா எதிர்பார்க்க முடியும்? வீட்டை பெருக்கிறதுக்குள்ள எந்த இடத்துல என்ன பாம்பு இருக்கணும் பயந்துட்டே பெருக்கணும் தெரியுமா? ஆமாக்கா, நானும் ரொம்ப பயந்துட்டேன். எத நீ நீ கர்ணாவ கிட்ட போய் ஒட்டி நின்னு கட்டி பிடிச்சிட்டு இருந்த, நானும் அதை பார்த்தேன். அது எனக்கு பயந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே. ஐயோ, நான் கட்டையெல்லாம் பிடிக்கலக்கா, பயந்து போய் தான் நின்னுக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாம் பாக்குறவங்க கண்ணுல தான் இருக்கு. ஏய், நானும் இந்த வயசை தாண்டி தான் வந்திருக்கேன், எனக்கு தெரியாதா? பாவம் அக்கா, என் மனசுல இருக்கிற பயம் தெரியாம அவங்களா என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, நான் பார்க்கல. காயின் போடலாமா? இல்ல வேண்டாம். மாப்பிள்ள புரிஞ்சு போச்சு. இப்போ வந்து நீ ஒரு உலகளாவிய சிந்தனையில ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வர போற. சொல்லு சொல்லு, வெயிட்டிங், ஐ அம் வெயிட்டிங். இப்போ ஆள்காட்டி விரல தொட்டா அவ புடவைய கட்டுவா, நடுவிரல தொட்டா அவ கட்ட மாட்டா. மாப்பிள்ள, ரெண்டுல ஒண்ணு தொடுறா. இதெல்லாம் சின்ன வயசுல நம்ம மட்டும் இப்போ வந்து நம்பிக்கிட்டு போடா. ஏய், தொடுறா. தொட்டுதான் ஆகணுமா? ஓ, மனசுல என்ன இருக்குன்னு நல்லா தெரியும். தொடுறேன். தப்பா இப்ப தொட்டா அடிப்பானோ? டேய், தொடுறா. இதை தொடுறேன், இதை தொடுறேன். கன்ஃபியூஷனா இருக்கு. இதுவா? இது இது இல்ல இல்ல, இது 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 இதான் கூப்பிடுறான். இல்ல உனக்கு வேணாண்ணா இது. அறிவு இருக்காடா உனக்கு? நல்லா யோசிச்சு தொடுறான். ஏடா, வேறல தொடுறதுக்கு எதுக்குடா அறிவு வேணும்? வேணும். நல்லா யோசிச்சு ஒன்ன மட்டும் தொடு. யோசிக்கணுமா? எந்த கரும்பு மண்டையில வர மாட்டுதே. நடிச்சிட வேண்டியதான். யோசிச்சேன் மாப்பிள்ள. இப்ப தொடரேன் பாரு. இதான். டேய், மறுபடியும் அதே வரல தொட்டுக்கிட்டு இருக்க.
ஏய் நான் எவ்வளவு யோசிச்சாலும் அந்த வரலுக்கு தானே கை போகுது. உன்கிட்ட கேட்டேன் பாரு, நீயும் உன் யோசனையும் உனக்கு எங்க புரிய போகுது? சுத்த வேஸ்ட்ரா நீ. என்னடா திட்டுற, கூட்டு வந்துட்டு. சரி மாப்ள, கோச்சுக்காத. இப்ப புரிஞ்சு போச்சு உன் மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இப்ப மாப்ள ஒண்ணு பண்றியா? உனக்கு எந்த வரல தொடரும் மட்டும் சொல்லு, அந்த வரல நான் தொட்டு உன்னை ஹாப்பி பண்ணிடுறேன். நீ ஹாப்பி, நானும் ஹாப்பி. சொல்ல மாட்டியா? சரி இப்ப தொடர. வை 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 வை. இப்ப எதை தொடறது? எதை தொடறதுன்னே தெரியலையே. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்துட்டாங்க போல. அங்க இல்லடா இங்க. இங்க நல்ல வேளை வந்தீங்க, தப்பிச்சோம். அது என்னன்னா, ஏய் ஓகே மாப்பிள்ள, தான் வந்துடுறேன் நானு. ஏன் சிஸ்டர் என்ன மாதிரி தொடறாங்க பாரு. மொத்தமா முடிச்சு விட்டேன். நல்லா இரு பா. இதுக்கு தான் நான் தொட மாட்டேன்னு சொன்னேன். பாருங்க எப்படி புலம்புறானு. ஏய் கர்ணா கர்ணா கர்ணா, நானும் தொட்டுமா? உனக்கு எந்த வரல தொடணும்? போங்க அண்ணி. டேய் 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 டேய், நான் நல்லா விளையாடுவேடா. டேய் டேய் நிக்கறே சொல்லடா. ச்சே. டேய் டேய் டேய், அப்படிதான் இன்னொரு வரல காட்டு. போமாங்கிட்டு. சோ போமாங்கிட்டு. ஐயோ இவனே என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறானே. சப்பா, எப்பறம் அந்த குடும்பத்துல புல போட்டுட்டு இருக்க? ஏண்டா ஏன்ட்ட மட்டும் நடுவரல தொடாத, அதை தொட இதை தொடுன்னு சொல்லிட்டு இருந்த. என் சிஸ்டர் நானும் ஒரே வரல தொட்டோமே, இப்ப என்ன சொல்லுவ? ஏய் ஆ, அறிவு இருக்கா உனக்கு? இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத விஷயம்டா. இதெல்லாம் மூட நம்பிக்கை. சரி நான் தான் தொட சொல்றேன். உன்னோட அறிவு என்னடாச்சு? உனக்கு அறிவு இல்ல, நீயும் தொட வந்துட்ட. முட்டா பயல. போய் 4 விஷயத்த கத்துக்கிட்டு என்ன மாதிரி முன்னேற பாடுறா. வந்துட்ட. அந்த வரல தொடவா இந்த வரல தொடவான்னு படா வெட்டி பயல. போய் வேலையை பாடுறா. ச்சே, வெட்டி பயலா. மாப்ள, ஏன் மாப்ள, நிஜமாவே இந்து அந்த புடவையை கட்டுவாள மாட்டாளா? போடாங்கிட்டு. ஐயோ நீ போடாங்கிட்டு. அறிவுல உனக்கு எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? போடா மாப்பிள்ள, உன்ட்ட ஒன்று சொல்றேன்டா. ம், உன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு 4 எருமை மாடை வாங்கி நிம்மதியா மேய்ச்சிட்டு போயிடலாம். முதல்ல அந்த வேலையை செய், கிளம்பிக்கிட்டே இரு. எருமாடு எங்க கிடைக்கும் மாப்பிள்ள? நானே தெரிகிறேன் மாப்பிள்ள. பேசாம காசு போட்டே பாத்துடலாமா? ம்.